உத்தரிக்கிற ஆத்மாக்கள் வணக்க மாதம் 23ஆம் நாள். உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு உதவி செய்கிற இரண்டாம் வழி தர்மம். தியானம். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால், வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாக பெறாமலும் இருந்தால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு உதவி இரக்கம் காட்ட தர்மம் செய்வது எளிதான வழியும் சிறப்பான செயலும் ஆகும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது முன்னோர் சொன்ன பொன்மொழி. தர்மம் செய்தவனுக்கும் உதவும், தர்மம் பெற்று கொண்டவனுக்கும் உதவும். யாருக்காக செய்யப்பட்டதோ அவருக்கும் உதவும். தர்மம் செய்கிறவன் தான் கொடுத்த தர்மத்தால் பாவங்களுக்கான மன்னிப்புக்கான கடவுளின் கருணையையும் இறை ஆசிரையும் விண்ணக இன்பத்தையும் பெறுவான். தர்மம் பெற்றவன் தர்மத்தால் ஆறுதல் அடைந்து வாழ்வான். மகிழ்ச்சியால் இறைவனை புகழ்வான். தர்மம் செய்தவருக்காக நன்றியோடு வேண்டுவான். யாருக்காக செய்யப்படுமோ அதனால் வருகிற பலனால் தன் பாவக்கடனை பரிகரிப்பான். விண்ணரசை பெறுவான். ஆகையால் செல்வம் சேர்ப்பது நல்லது. சேர்த்த செல்வத்தை பூதம் காத்த புதையல் போல் வைக்காமல் ஏழைகளுக்கு கொடுப்பது மிகவும் நல்லது. ஏனெனில் தர்மம் நித்திய சாவிலிருந்து மீட்கும், பாவங்களை தடுக்கும், கடவுளின் இரக்கத்தை பெற வைக்கும், நிலை வாழ்வை தரும் என்று ரஃபேல் வானதூதர் தொபியாசிடம் கூறினார். உன்னிடம் கேட்பவன் எவனுக்கும் கொடு என்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அரியணையில் வீட்டிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு. தர்மம் செய்தால் மட்டுமே விண்ணரசின் பேரின்பத்தை அடைய இயலும் என்பது இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் வார்த்தையால் தெளிவாக விளக்குகிறார். உத்தரிக்கும் ஆன்மாக்களை குறித்து செய்யப்படும் தர்மம் மிகவும் சிறந்தது. ஏனெனில் உத்தரிக்கும் ஆன்மாக்களைப் போல் வேதனை துன்பத்தில் இருப்பவர் இவ்வுலகில் எவரும் இல்லை. எந்தவித நற்செயலுக்கும் தர்மத்திற்கும் 3 பலன்கள் உண்டு. அதாவது பேறுபலன், மன்றாட்டு பலன், பரிகார பலன். பேறுபலன் நற்செயல் அல்லது தர்மம் செய்தவருக்கே உரியது. அது இறைவன் அவருக்கு மட்டுமே உரிமையாக கொடுக்கும் பலன். அது வேறு யாருக்கும் செல்ல முடியாது. மன்றாட்டு பலனும் பரிகார பலனும் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக கொடுக்கப்படலாம். தர்மம் செய்தவர் இவ்விரு பலன்களையும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுப்பதால் அவர்களுக்கு எவ்வளவோ ஆறுதல் வரும். அவர்களுடைய வேதனை தணியும், அவர்களின் துன்பங்கள் குறையும். நீங்கள் தர்மம் செய்யும்போது இறைவன் இரக்கத்தையும் அதிக பலனும் பெறும்படியாக உத்தரிக்கிற ஆன்மாக்களை குறித்து தர்மம் செய்யுங்கள். நீங்கள் செய்யும் தர்மம் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு அதிகமாக உதவும்படியாக நீங்கள் அருள் நிலையோடு இருக்க வேண்டும், தகுதியோடு செய்ய வேண்டும். 1வது, எல்லா நற்செயல்களும் ஜபங்களும் தர்மங்களும் விரும்பிய பலனை அடைய நீங்கள் அருள்நிலையோடு இருக்க வேண்டும். இறுதி சாவை வருவிக்கும் பாவ நிலையில் செய்த நற்செயல் ஜபம் தர்மத்திற்கு பலனில்லை. இந்த உண்மையை அறியாத சிலர் திரு அருளை இழந்த நிலையில் ஜபமும் தர்மமும் செய்தாலும் பலன் இழந்து போகின்றனர். நீங்கள் அந்த பரிதாப நிலையை அடையாமல் இருக்க செய்த பாவங்களுக்காக முதலில் மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று கொள்ளுங்கள். 2வது, நீங்கள் தர்மம் செய்யும்போது வீண் பெருமையை நாடாதீர்கள். அவ்வாறு செய்யப்படும் தர்மம் அதன் பயனை இவ்வுலகிலேயே அடைந்து விடுகிறது. நீங்கள் தர்மம் செய்யும்போது வழக்கை செய்வதை இடக்கை அறியாமல் இருக்கட்டும். மறைவாக இருப்பதை காணும் உங்கள் தந்தையும்
உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மூன்றாவது, ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கை நிலைக்கு தக்கபடி தர்மம் செய்ய வேண்டும். என் மகனே, உன்னால் கூடுமான மட்டும் தர்மம் செய்வாயாக. உனக்கு செல்வம் அதிகமாக இருந்தால் அதிகமாக கொடு, குறைந்த செல்வம் இருந்தால் குறைவாக கொடு. குறைந்த அளவு தர்மத்தையும் நிறைந்த மனதோடும் மகிழ்ச்சியோடும் கொடுப்பாயாக என்று தோபித்து தன் மகனுக்கு அறிவுரை வழங்கினார். ஆன்மாக்களை குறித்து தர்மம் செய்யும் போதும் அதிகம் உள்ளவர்கள் அதிகமாகவும் குறைவாக உள்ளவர்கள் குறைவாகவும் கொடுங்கள். ஏழைகள் நிறைந்த நல்ல மனதோடு கொடுக்கும் சிறிய தர்மமும் இறைவன் முன்னிலையில் மாட்சிக்குரியதே. செல்வர்கள் மன நிறைவோடும் தூய உள்ளத்தோடும் கொடுக்கும் தர்மம் சிறப்பானது என்பதில் சந்தேகமில்லை. நான்காவது, ஏழைகளுக்கும் எளியோர்களுக்கும் செய்யும் தர்மம் மட்டுமல்லாமல் உத்தரிக்கிற ஆன்மாக்களை குறித்து திருச்சபையின் வழக்கப்படி கோவிலுக்கு கொடுக்கப்படும் மெழுகுவர்த்தி, சாம்பிராணி, எண்ணெய், பூ, ஆரம் போன்றவைகளும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு உதவும் நற்செயல்களாம். ஐந்தாவது, சிலர் தங்கள் சொத்துக்களை வாய்மொழியாகவோ அல்லது உயில் வடிவமாகவோ தங்கள் வாரிசுகளுக்கு பங்கிட்டு கொடுப்பர். அந்நேரத்தில் தங்கள் மரணத்திற்கு பிறகு தங்கள் ஆன்மாவுக்காக திருப்பலி நிறைவேற்றவும் தர்மங்கள் செய்யவும் ஒரு சிறு பாகத்தை ஒதுக்கி வைப்பது உண்டு. அவ்வாறு ஒதுக்கி வைத்த செல்வத்தை அக்கருத்துகளுக்காக செலவிடுவது திருச்சபை ஒழுங்குபடியும் சட்டப்படியும் கடமையாகும். அவர்கள் கருத்தை நிறைவேற்றாமல் இருப்பது தங்களுக்கு பெருந்துன்பத்தை வருவிக்கும் என்றும் தங்களுடையவர்களின் ஆன்மாக்களுக்கு செய்யும் துரோகம் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய சிறிய ஜெபம். தூய மரியாயின் மதுரமான இருதயமே, எங்களுக்கு ஆதரவாக இரும். தூய மரியாயின் மதுரமான திரு இருதயமே, எங்களுக்கு ஆதரவாக இரும். தூய மரியாயின் மதுரமான திரு இருதயமே, எங்களுக்கு ஆதரவாக இரும். புதுமை. ஜெர்மன் நாட்டில் உல்தாத் என்ற துறவற இல்லத்துக்கு ராபான் போரூஸ் என்பவர் முதன்மை தலைவராக இருந்தார். பின்னர் பேராயர் ஆனார். அவர் தலைவராக இருக்கும்போது ஏழைகளுக்கு பிச்சை கொடுக்க வேண்டுமென்று இல்ல மேற்பார்வையாளருக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அவன் மிகவும் கஞ்சனாக இருந்ததால் குறிக்கப்பட்ட தர்மத்தை குறைத்து வந்தான். துறவிகளில் யாராவது இறந்தால் அவர்கள் சாப்பிடும் உணவை 30 நாட்கள் ஏழைகளுக்கும் எளியோருக்கும் கொடுக்க வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அவன் அவற்றையும் நிறுத்தி விடுவான். 830ஆம் ஆண்டு ஒரு துறவி இறந்து போகவே அவரது உணவை 30 நாட்கள் எளியோருக்கு கொடுக்க வேண்டுமென்று கண்டிப்பாக கட்டளையிட்டிருந்தார். கஞ்சனான மேற்பார்வையாளன் அதையும் செய்யாமல் விட்டுவிட்டான். இவ்வாறாக எளியோருக்கு கொடுக்க வேண்டிய தர்மத்தையும் தர்மத்தால் ஆன்மாக்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளையும் அநியாயமாக நிறுத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவு அவன் துறவிகள் கூடும் ஒரு பெரிய அறையில் கையில் விளக்குடன் சென்றான். அங்கு சில நாட்களுக்கு முன் இறந்த துறவியாரும் அவருக்கு முன்பே இறந்த வேறு சில துறவிகளுமாக ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பதைக் கண்டு நடுங்கி நாவல் வார்த்தை எழாமல் நின்றான். துறவிகளில் சிலர் அவன் அருகில் வந்து அவன் மேலாடையை கழட்டி சாட்டையால் அடித்து, கெட்டவனே, உன்னுடைய கஞ்சத்தனத்துக்கு இதுவே தண்டனை. 3 நாட்களில் நீ இறந்து போவாய். உத்தரிக்கும் இடத்தில் இதற்கும் அதிகமாக வேதனைப்படுவாய். எங்களுக்கு வரவேண்டிய உதவிகளையெல்லாம் உன்னுடைய கஞ்சத்தனத்தினால் நிறுத்திய உனக்கும் அப்படியே செய்யப்படும் என்று சொல்லி மறைந்து போனார்கள். மேற்பார்வையாளன் பட்ட அடியாலும் அச்சத்தாலும் மூர்ச்சையாகி கிடந்தான். நள்ளிரவு ஜெபத்திற்காக துறவிகள் அந்த அறையில் கூடி வரும்போது அவன் மரித்தவன் போல் கிடப்பதைக் கண்டு ஆச்சரியம் கொண்டார்கள். சற்று நேரத்தில் அவன் நினைவு திரும்பி எழுந்து நடந்தவற்றையெல்லாம் கூறினான். தன்னுடைய உடன் வேதனைக்கு மருந்து தேவையில்லை என்றும் ஆன்ம மீட்புக்கு தன்னுடைய உடல் வேதனைக்கு மருந்து தேவையில்லை என்றும் ஆன்ம மீட்புக்கு பரிகாரம் வேண்டுமென்றும் முதன்மை தலைவரை உடனே பார்க்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டான். தலைவர் வந்ததும் தன்னுடைய கஞ்சத்தனத்தினால் செய்த குற்றங்களையும் அதனால் ஏற்பட்ட இடையூறுகளையும் எடுத்து கூறி மன்னிப்பு வேண்டியவனாய் இன்னும் 3 நாட்களில் நான் இறக்கப் போவதாக கூறி ஒப்புரவு பெற்றுக்கொண்டான். நோயில் பூசுதலும் பெற்று மிகுந்த பக்தி விசுவாசத்துடன் மனமருந்தி மன்னிப்பு வேண்டினான். பின்னர் துறவிகள் கூறியபடியே 3ஆம் நாள் இறந்தான்.
துறவற இல்லத்தில் வழக்கம் போல் அவனது ஆன்மாவுக்காக திருப்பலியும் நடந்தது. 30 நாள் உணவும் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டது. 30ஆம் நாள் அவனது ஆன்மா தலைவருக்கு தோன்றி கூறியதாவது: தந்தையே, எனக்காக செய்யப்பட்ட ஜெப தர்மங்களால் எனக்கு சிறிதளவே ஆறுதல் கிடைத்தது. என் கஞ்சத்தனத்தினால் இந்த உத்தரிக்கும் இடத்தில் நிறுத்தப்பட்ட ஆன்மாக்கள் யாவும் விண்ணகம் சென்ற பின்னர் மாத்திரமே நான் போக முடியும். என்னை குறித்து செய்யப்படும் ஜபத்தான தர்மங்கள் எல்லாம் என்னால் நிறுத்தப்பட்ட ஆன்மாக்களுக்கு உதவுகிறதே அல்லாமல் எனக்கல்ல. பாவியாகிய எனக்கு இவ்வளவு இரக்கம் காட்டிய தந்தையே, என்னை கைவிடாதேயும். அதிகமாக என்னை குறித்து தர்மம் செய்ய வேண்டும். அப்படி செய்வீரானால் என்னால் நிறுத்தப்பட்ட ஆன்மாக்களும் நானும் மீட்கப்படுவோம் என்று சொல்லி மறைந்தான். முதன்மை தலைவர் மேலும் 30 நாட்கள் ஏராளமான தர்மங்கள் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். 30 நாட்கள் கழித்து அவனது ஆன்மா மகிழ்ச்சியோடும் மகிமையோடும் முதன்மை தலைவருக்கு தோன்றி நன்றியோடு அவரை வணங்கி விண்ணகம் சென்றதும், உங்களுக்காக விண்ணக தந்தையிடம் ஜெபிப்போம் என்று கூறி மறைந்து போனது. கிறிஸ்தவர்களை, இப்புதுமையை ஆராய்ந்து பார்த்தால் ஆன்மாக்களுக்காக செய்யப்படும் ஜபம் தர்மம் அனைத்தும் ஒழுங்காக செய்யப்பட வேண்டும் என்பது விளங்குகிறது. அதை செய்யாமல் இருப்பது ஆன்மாக்களின் மட்டில் காட்டப்படும் கொடுமை என்று கூறப்படும். 2வது, ஆன்மாக்களின் பேரில் இரக்கமில்லாதவன் தானும் இரக்கமடையாமல் தன் கடனெல்லாம் தீர்மனவும் உத்திரிப்பான். 3வது, முதன்மை தலைவர் ஆன்மாக்களுக்கு ஆறுதலாக ஏராளமான தர்மங்கள் செய்தது போல் நீங்களும் கஞ்சத்தனமின்றி உங்களால் கூடிய மட்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்று அறிவீர்களாக. உத்தரிக்கிற ஆத்மாக்களை குறித்து நாம் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால் தர்மம் கொடுக்கிறது. ஜெபம். ஆற்றல் அனைத்தும் நிறைந்த இறைவா, தேவரீரை மன்றாடுகிறவர்களுக்கு இரக்கம் காட்டுபவரே, எங்களுடைய தாழ்மையான மன்றாட்டுக்களை கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் உறவினர்கள் உயிருடன் இருக்கும்போது உம்மில் நம்பிக்கை வைத்து இறந்தார்கள் என்பதை நினைத்து அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் பொறுத்து உமது விண்ணக வீட்டில் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். நவம்பர் மாதம் முழுவதும் இறந்த ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கும்போது அவ்வான்மாக்கள் நமக்காக விண்ணகத்தில் நினைவு கொள்வார்கள். ஜெபமாலை வாயிலாக நமது அன்னையின் சக்தி வாய்ந்த பரிந்துரையை நாடும் பொழுது நமது அன்னை இறைவனின் தாய் அந்த ஆன்மாக்களுக்கு தனது மைந்தனின் வழியாக விண்ணக வாழ்வை பெற்று தருகின்றார்கள். பரிசுத்த தேவ அன்னையிடம் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்புக்கொடுப்போம். குறிப்பாக நம் குடும்பத்தில் மரித்தோருக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும் இந்த ஜெபமாலையை பக்தியுடன் ஜெபித்து ஒப்புக்கொடுப்போம். தாயே, உத்தரிக்கும் ஸ்தலத்தோர்க்கு ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே, ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. தாயே, உத்தரிக்கும் ஸ்தலத்தோர்க்கு ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே, ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றியில்லாத பாவிகளுமாய் இருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாட்சி கொண்டிருக்கும் உம் திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உம் அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜெபமாலை தொடுக்க ஆசையாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். முதலில் தூய ஆவியாரின் அருள் வரங்களை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருச்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய், வந்தருள்வீர். நன்கொடை வல்லலே, வந்தருள்வீர். இதய ஒளியே, வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே,
இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதல் ஆனவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழியில்லாத இன்பம் அருள்வீரே. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். தூய கன்னியாய் இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமையை குறித்து 3 முக்கியமான பேறு பலன்களை பெற அவரிடம் மன்றாடுவோம். முதலாவது, தந்தையாம் இறைவனுக்கு மகளாக இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் விசுவாசம் வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். திருமகனாம் இறைவனுக்கு தாயாக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். மூன்றாவதாக, தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த முதலாம் 10 மணி துளிகளில் இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றதை தியானித்து திருமுழுக்கின் உறுதிமொழிகளை மறவாமல் இருக்கவும் தூயாவியாரின் நம்பிக்கை கொள்ளவும் ஜெபித்து இயேசுவின் விசுவாசிகள் அனைவரையும், குறிப்பாக யாரும் நினையாத மறக்கப்பட்ட ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து மன்றாடுவோம்.
அனைவருக்கும் இன்பமும் ஒளியும் அமைதியும் அளித்தருள வேண்டி ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகிற்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். இந்த இரண்டாம் 10 மணி துளிகளில் இயேசு கானாவூர்
திராட்சரசமாக மாற்றியதை பற்றி தியானித்து உதவி நாடி நம்மிடம் வருவோருக்கு நாம் புதுமையில் செய்யும் கருவியாக இருக்க வேண்டும் என்றும் மறுமை வாழ்விற்கு அழைத்துக் கொள்ளப்பட்ட அனைத்து இறை ஊழியர்களுக்காகவும் மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகிற்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும்.
துளிகளில் இயேசு நற்செய்தி அறிவித்ததை பற்றி தியானித்து நம் வாழ்வால் பிறருக்கு நற்செய்தியாக மாற வரமருள வேண்டும் என்றும் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்து எதிர்நோக்கா பொழுதில் இறப்பினை சந்திக்க நேர்ந்திருக்கும் எண்ணற்ற விசுவாசிகளுக்காக மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகிற்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா,
நாளில் தாகூர் மலையில் இயேசு தோற்றமாற்றம் அடைந்ததை பற்றி தியானித்து நம் தவத்தாலும் ஜெபத்தாலும் இயேசுவின் மாட்சியை நாம் காண வரமருளவும், மெய்யங்கடவுளை அறியாது வையகத்தில் வாழ்ந்து மரித்திருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், மரித்த நம் நாட்டை ஆண்ட தலைவர்களுக்காகவும், நாட்டிற்காக உயிர் இழந்த ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடி ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகிற்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய்
ஒளிகளில் இறுதி ராவுணவின் போது இயேசு திவ்ய நற்கருணையை ஏற்படுத்தியதை பற்றி தியானித்து நாம் உண்ணும் இயேசுவின் திருவுடல் நம் ஆன்மீக மருந்தாக திகழ்ந்து நம்மை நம்பிக்கையில் உறுதிப்படுத்த ஜெபித்து நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து இறந்த ஆன்மாக்கள் அனைவருக்காகவும் தங்களுடைய பாவங்களினால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்தாலும் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இறைவனின் வானக வீட்டில் சேர்த்தருள வேண்டும் என்று மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகிற்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். நித்திய சாந்தி அளிக்க
வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமேன். நம் தேவ அன்னையிடம் உத்தரிக்கும் ஆத்மாக்களை ஒப்பு கொடுப்போம். மிகவும் பரிசுத்த கன்னிமரியே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் பேரில் இரக்கம் மிகுந்த தேற்றறிவு மாதாவே, அடியேன் இதோ உமது திருப்பாத தண்டையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து மன்றாடி ஒப்பு கொடுக்கும் காணிக்கை என்னவென்றால், என் அனுதின கிருபையினாலே நான் அடையக்கூடிய பூரண பேறு பலன்களையும் என் மரணத்துக்கு பின் எனக்காக ஒப்பு கொடுக்கப்படும் ஜெபத்தின் பலன்களையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்களின் நன்மைக்காக தேவரீர் சித்தம் போல் அவைகளை பிரயோகிக்க கிருபை புரிந்தருளும். தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நித்தியத்திலும் எனக்கு வரக்கூடிய நன்மை பலன்களை எல்லாம் சுயநல நாட்டமின்றி தாயின் நேசமுள்ள உமது பராமரிப்பிலேயே முழுவதும் ஒப்படைத்து விடுகிறேன். உமது திருமகனாகிய ஆண்டவர் தமது கிருபை இரக்கத்துக்கு அல்ல நீதிக்கேற்பபடி உமது திரு காயங்களின் வழியாக அடியேனுக்கு நியமித்து அனுப்பும் நன்மை தீமைகளை எல்லாம் மனப்பூர்வமான அமைதலோடு இப்போதே கையேற்றுக் கொள்கிறேன். ஆமேன். உத்தரிக்கிற ஸ்தல ஆத்மாக்களின் மன்றாட்டு மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய புனித மாதாவே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுள் உத்தம கன்னிகையே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதரும் அதிதூதருமாகிய சகல சமணசுக்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நவவிலாச சபையாயிருக்கிற சகல சமணசுக்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஸ்நாபக அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களும் தீர்க்கதரிசிகளுமாகிய புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ராயப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சின்னப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலரும் சுசேஷகருமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித முடியப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லௌரேஞ்சியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேறு சாட்சிகளான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித கிரகோரியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமிர்தநாதரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகஸ்தீனுவே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இரோனிமுசே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மெட்ரானிமார்களும் ஸ்துதியர்களுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வேத வித்யாபாரகரான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். குருக்களும் ஆசிரியர்களுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சந்நியாசிகளும் தபோதனர்களுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித மரிய மகதலேனாலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கத்ரீனாலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பார்பரமாலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரிகளும் விதவைகளுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய திருவடிகளான ஸ்ரீ பூபான்களாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தயபரராயிருந்து மரித்த விசுவாசிகளின் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயபரராயிருந்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. சகல பொல்லாப்புகளிலே நின்று
நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது கோபத்திலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது நீதி அகோரத்திலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பசாசின் வல்லமையிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடூர வியாகுலத்திலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடிய ஆக்கினையிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. மரணத்தின் பயங்கரமான இருளிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. அக்கினி சுவாலையிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. துயரமான அழுகையிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து சிறைச்சாலையிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய திரு மனித அவதாரத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய மாசில்லாத உற்பவத்தையும் பிறப்பையும் பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய மதுரமான நாமத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய பாலத்துவத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய ஞானத்தையும் உபவாசத்தையும் பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய மிகுந்த தாழ்ச்சியை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய சுறுசுறுப்பான கீழ்ப்படிதலை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய கிருபையின் மிகுதியையும் அளவில்லாத சிநேகத்தையும் பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய கொடூர உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய இரத்த வியர்வையை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் கட்டுண்ட கட்டுகளை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் பட்ட அடிகளை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய திரு முள்முடியை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய திரு சிலுவையை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய கொடூரமான மரணத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய 5 திரு காயங்களை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. எங்கள் மரணத்தை ஜெயித்தெழுந்த தேவருடைய மரணத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய விலைமதியாத திரு ரத்தத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய அதிசயமான ஆரோகணத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தீர்த்தரவு பண்ணுகிறவராகிய தூய ஆவியின் ஆகமனத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. நடுத்தீர்வை நாளிலே பாவிகளாயிருக்கிற நாங்கள் தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவியாயிருந்த முதலே நம்மாளுக்கு பாவ மன்னிப்பு தந்தவரும் நல்ல கல்வனின் மன்றாட்டை கேட்டவருமாகிய தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. மரணத்தின் திறவுகோலையும் நரகத்தின் திறவுகோலையும் கை கொள்ளுகிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இரட்சணியத்துக்கு உரியவர்களை இலவசமாய் ரட்சிக்கிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் சகோதரர் உறவினர் நண்பர்களுடைய ஆத்துமங்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலே நின்று ரட்சித்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பூலோகத்தில் யாவரும் நினையாத சகல ஆத்மங்களுக்கும் தயவு செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிறிஸ்து நாதரத்தில் இளைப்பாறுகிற சகலருக்கும் குளிர்ச்சியும் பிரகாசமும் சமாதானமும் உள்ள இடத்தை கட்டளையிட்டருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவ தோஷத்தால் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்கு உண்டாகிற ஆக்கினையை குறைக்க வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் துயரத்தை சந்தோஷமாக மாற்றியுள்ள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுடைய ஆசை நிறைவேற தயவுரிய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் உம்மை புகழ்ந்து ஸ்துதி பலியை உமக்கு செலுத்தும்படி செய்தரல தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உம்முடைய புனிதர்களின் கூட்டத்தில் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இறைவனின் மகனே தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிருபையின் ஊரணியே தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே மரித்த விசுவாசிகளுக்கு இலைப்பாற்றியை தந்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின்
செம்மறியே, மரித்த விசுவாசிகளுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, மரித்த விசுவாசிகளுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும். நரக வாசலிலே நின்று மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களை மீட்டு ரட்சித்தருளும். சமாதானத்தில் இளைப்பார்வர்களாக அப்படியே ஆக கடவுது. சுவாமி, எங்கள் மண்டாட்டை கேட்டருளும். எங்கள் அபாய சத்தம் தேவரீருடைய சந்நிதி மட்டும் வர கடவுது. ஜெபிப்போமாக. சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் இரட்சகருமாகிய இறைவா, மரித்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற பக்தியின் மண்டாட்டுக்களை அங்கீகரித்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் மிகுந்த ஆவலோடு கேட்கிற பாவ மன்னிப்பை கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மண்டாடுகிறோம். சதா காலமும் ஜீவியரான இறைவா, இந்த மண்டாட்டை தயவோடு கேட்டலும் சுவாமி. நித்திய பிதாவே, பெற்றோர், உற்றார், நண்பர், உபகாரிகள் முதலியவர்களை தக்க விதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே. ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் உறவினர், நண்பர் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை சந்தோஷமாய் தரிசித்துக் கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். ஆமேன். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்களை திருஹ்ருதய ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். திவ்ய இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். தாவீது அரசின் குலத்தில் உதித்த இறைவனின் புத்திரனாகிய இயேசுவே, சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்களின் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி. தேவரீர் அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் பச்சாதாப கல்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆன்மாக்களின் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரத்யட்ச தரிசனத்தின் பாக்கியத்தில் சேர்த்தருளும். அங்கே சகல புனிதர்களோடும் சமணசுகளோடும் அவர்கள் சதா காலமும் தேவரீரை வாழ்த்தி ஸ்துதித்துக் கொண்டிருப்பார்களாக. ஆமேன். உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திரு ரத்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் சுவாமி. பரிசுத்தரே, சர்வ வல்லப பரிசுத்தரே, அச்சமான பரிசுத்தரே, சுவாமி எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தருளும். மரித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டருளும். ஆமேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.